நம்ம காலை உணவா பயன்படுத்துறதுல பிரதானமா வர்றது, முக்கியமா வர்றது ரொம்ப சாஃப்ட்டான இட்லிங்க. இப்ப மறுபடியும் இத எல்லாரும் உணர்ந்து, இப்ப மில்லட் வேவ் ஆரம்பிச்சிருக்குங்க. சிறுதானியங்கள எல்லாருமே மறுபடியும் எனக்கு ஆனா டைமே இல்லங்க. அத நான் எங்கேருந்து குதிரவாளி வாங்கிட்டு வந்து இப்படி ஊற வச்சு பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இப்படி குதிரவாளி இட்லி நம்ம சாப்பிடும்போது, குதிரவாளியில என்னலாம் பயன் இருக்கு? இதுல வந்து புரத சத்து நெறைய இருக்கு. நார்ச்சத்து நெறைய இருக்கு. 1 கப்பு அரிசி, இதுக்கு வந்து 1 கப்பு உளுத்தம் பருப்பு. இது எல்லாமே நம்ம வந்து மொத நாள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வாழ்க வையகம். நண்பர்களே, குதிரவாளி மில்லட் இட்லி இதை வீட்டில் நீங்கள் எப்படி செய்யறது அப்படிங்கிறது சம்பந்தமா, அந்த குதிரவாளியில் என்னென்ன தாது பொருட்கள் இருக்கு, இதை சாப்பிட்றதுனால என்ன பலன், குதிரவாளி சாப்பிட்றதுனால என்னென்ன வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறத ஒரு 4 நிமிடத்தில் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் இப்போ வீடியோ மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். குதிரைவாளி மில்லட் இட்லி கற்றுக்கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், பயன்பெறுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஒரே நிமிடத்தில் குதிரவாளி மில்லட் இட்லியை இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. குதிரவாளி மில்லட் இட்லி. வணக்கம், வாழ்க வளமுடன். நான் பெங்களூர்லேருந்து சாய் நிர்மலா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சிறுதானியங்களை எப்படி நம்ம வந்து ரெகுலராக நம்ம காலை உணவாக சேர்த்துக்கலாம் அப்படின்ற பார்க்கலாம். ஏன் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த சாமை, குதிரவாளி, ராகி இந்த மாதிரி சிறுதானியங்களை ரெகுலராக அவங்க உணவில் சேர்த்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக எனர்ஜியோட ரொம்ப நாள் வந்து அவங்களால உயிர் வாழ முடிஞ்சுது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரிசிக்கு ரொம்ப பிரதானமாக நம்ம வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இந்த சிறுதானியங்களை கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான புரத சத்தும் கிடைக்கிறது இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ங்கிற ஒரு காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இதை எல்லாரும் உணர்ந்து இப்போ மில்லட் வேவ் ஆரம்பிச்சிருக்குங்க. சிறுதானியங்களை எல்லாருமே மறுபடியும் அதோட பயன்களை உணர்ந்து சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சிறுதானியத்தை எடுத்துகிட்டு குதிரவாளி சிறுதானியத்தில் நம்ம எப்படி வந்து நம்ம காலை உணவாக பயன்படுத்த முடியும்னு பார்க்கலாம். நம்ம காலை உணவாக பயன்படுத்துறதுல பிரதானமாக வர்றது, முக்கியமாக வர்றது ரொம்ப சாஃப்டான இட்லிங்க. இட்லிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குணம் என்னன்னாக்கா, அப்படி சாஃப்டாக அது உள்ளே இறங்கிட்டே இருக்கும், டக்குன்னு சாப்பிட முடியும். அதுக்கு கூட வந்து ஒரு சட்னிகள் வந்து கொஞ்சம் நல்லா சட்னிகள் வச்சிட்டோம்னாக்கா, பிள்ளைங்களும் சரி, பெரியவங்களும் சரி, இகிடுகிடுன்னு ஒரு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு அவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து குதிரவாளியில் இட்லி செய்யணும்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு 2 பங்கு குதிரவாளி எடுத்துக்கோங்க. 2 கப்பு குதிரவாளி, 1 கப்பு அரிசி, இதுக்கு வந்து 1 கப்பு உளுத்தம்பருப்பு. இது எல்லாமே நம்ம வந்து முதல் நாள் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நைட்டு அரைச்சிட்டு, நைட்டு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொஞ்சம் நீங்கள் புளிக்க வச்சிட்டிங்கனாக்கா, காலையில் உங்களுக்கு வந்து மாவு வந்து புசு புசுன்னு வந்திருக்கும். அந்த மாவை ஒரு சின்னதாக ஒரு கலக்கு கலக்கி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி நீங்கள் இட்லி ஊற்றலாங்க. இப்படி குதிரவாளி இட்லி நம்ம சாப்பிடும்போது குதிரவாளியில் என்னெல்லாம் பயன் இருக்குது? இதில் வந்து புரத சத்து நிறைய இருக்குது, நார்ச்சத்து நிறைய இருக்குது, அது இல்லாமல் நிறைய தாதுக்கள் இருக்குது. ஸோ இதனால் நிறைய பலன்கள் இருக்குது. ஒன்று வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு டயாபெட்டிஸ், இந்த பிளட் ப்ரெஷர்லாம் இருக்கோ அந்த குறைபாடுகள்லாம் இது வந்து நாளடைவில் சமன் செய்யக்கூடிய அருகதை இந்த குதிரைவாளிக்கு இருக்குது. அது இல்லாமல் வயிற்றுக்கோளாறுகளை இது சரி பண்ணும். கேஸ் ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா, எஸ்பெஷலி வாயு தொல்லை இருக்கிறவங்க குதிரவாளி சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா பயனளிக்கும். ஸோ இவ்வளோ பயன் தரக்கூடிய குதிரவாளி எனக்கு ஆனால் டைமே இல்லைங்க. அது நான் எங்கேருந்து குதிரவாளி வாங்கிட்டு வந்து இப்படி ஊற வச்சு பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்கிறோம். ரெடிமேடாக இப்போ குதிரவாளி இட்லி இதே மாதிரி இயற்கையான முறையில் தயாரித்தது இருக்குதுங்க. அந்த ரெடிமிக்ஸை நீங்கள் வாங்கி ஒரு 5 நிமிஷத்தில் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் காலையில் குதிரவாளி இட்லியை ரெடி பண்ணிடலாம். இதான் நாங்கள் நிராக் ஃபுட்ஸில் நான் இப்போ சொன்ன மாதிரியே ஊற வச்சு நம்ம கல்லூரில் அரைச்சி அதுக்கப்புறம் புளிக்க வச்ச பிறகு ஒரு டீஹைட்ரேஷன் என்கிற ஒரு சயின்டிஃபிக் முறை பிரகாரம் இதை பவுடராக பண்ணி எங்கள் பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்கோம்.
இது அம்மி தற்சார்பு சந்தை வழியாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குங்க. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா வாங்கிட்டு இதில் 1 கப்பு மிக்ஸுக்கு 1 கப்பு வாட்டர் போட்டு கொஞ்சமாக நெய்யோ இல்லை எந்த சமையல் எண்ணெயோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே மாவு வந்துடும். அந்த மாவை வந்து இமிடியேட்டாகவே ஒரு இட்லி தட்டில் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 12 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டான சத்து மிகுந்த மில்லட் இட்லி ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அம்மி தற்சார்பு சந்தையோட ஆன்லைன் பிளாட்ஃபார்மான AAMMII.com அம்மி.comல நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ண முடியாதவங்க இப்போ இங்கே திரையில் பாருங்கள், திரையில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலும் அவங்க வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைங்க நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கிறீங்களா அப்படின்னாக்கா கோயம்புத்தூரில் கோவைப்புதூரில் நாகப்பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்கையே அம்மி தற்சார்பு சந்தையோட ஷாப் இருக்குங்க. அங்கேயும் நீங்கள் நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயோ ஃபோன் மூலமாகவோ நேர்லேயோ வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்ஸ்டன்ட் குதிரைவாலி மில்லட் இட்லி இது சிறப்பாக தரமாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் தயார் பண்ணி வேக்கம் பேக் பண்ணி பல மாதங்கள் கெட்டு போகாமல் அதே சமயத்தில் தரம் குறையாமல் இருப்பதற்காக நாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இந்த மில்லட் இட்லி அப்படிங்கிற குதிரைவாலி மில்லட் இட்லி இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் இது கிடைக்கிது. AAMMII.com 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பொருட்கள் எப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து தான் எக்ஸ்பைரி ஆரம்பிக்கும். பல மாதங்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். எனவே வாங்குங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.